அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக அதை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்று மிக அருமையான முறையில் மக்கள் மத்தியில் அதை எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான். எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது முக்கியமில்லை, எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள் தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். காமன் பப்ளிக் எவ்வளவு கூட்டங்கள் இங்கே பார்த்துருப்பாங்க. ஆனால் இது மாதிரி மது குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுங்கிறது அது யாரும் சொல்கிறதில்ல. ஏன்னா அது ரொம்ப சகஜமாகி போச்சு. முந்திலாம் குடிமா குடித்தா மரியாதை கொடுப்பான், சரி பயந்துக்கிட்டு குடிப்பான், பெரியவங்களை பார்த்தா ஒதுங்கி போவான். இப்போ சோஷியல் ட்ரிங்க்குங்கிறான். பசங்களே என்ன பண்ணுறான், நிறைய பேர் பசங்கள்லாம் சேர்ந்துருக்கும் போது அவன் குடிக்கலன்னு வச்சுங்களேன், ஒரு பையன் அவனை அவன் சரிப்பட்டு வர மாட்டான், அவனை ஒதுக்கிடுங்கிறான். இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை மக்கள்கிட்டே இந்த அவேர்னஸ் வரல. நம்ம பெரியவங்களாம் என்ன காரணம்னா அவைலபிலிட்டி அதிகமாக போயிடுச்சு. ஈஸியாக கிடைக்குது. ஈஸியாக கிடைக்கும் போது அது எல்லாருக்குமே ஈஸியாக அஃபோர்டபுளாக ஆயிடுச்சு. அது ஆக ஐயா பாலம் அவர்கள் சொன்னது மாதிரி பேரறிஞர் அண்ணா அவர்கள் இதை ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறாரு, மதுவிலக்கு. ஆனால் ஏன் அடுத்தடுத்து வந்தவங்க அதில் ரொம்ப பலகீனமாக இருக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த பணத்தில் தான் நடத்தணுமா அப்படிங்கிறதுனா மற்ற உங்களுக்கு திறமை இல்லைன்னு தானே அர்த்தம். வேறு எதுவும் உங்களுக்கு பணம் பண்ண தெரியல, இது ஈஸியாக கிடைக்குது. அதில் என்ன பாதிப்புகள் இருக்குதுங்கிறத அரசுகள் உணர்றதில்லை. இதுக்கு ஒரு முடிவு வரணும். காரணம் என்னன்னா பப்ளிக் அது சசி பெருமாள் அவர்கள், நான் ஆரம்ப காலத்தில் அவரை நான் பார்த்துருக்கிறேன், அவர் கூட பயணம் பண்ணியிருக்கிறேன், அவருடைய உண்ணாவிரதங்கள் எல்லாம் கலந்துருக்கிறேன். அவர் நாகர்கோயில் போய் அங்கே போய் இந்த டவரில் ஏறுற வரைக்கும் அந்த டெத்து கூட போயிருந்தேன். ஏன்னா இது இப்படி ஒரு மனித தியாகம் பண்ணி தான் நமக்கு புரியணும்னா அதுவும் ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா நம்ம இவ்வளோ பேர் பார்க்குறோம், நான் எந்த தகப்பனாவது தன் புள்ள தண்ணி அடிக்கணும்னு விரும்புவானா? அப்போ ஏன் அந்த தண்ணியை அதை ஏன் யாரும் கண்டிக்க விரும்பலை? அது யாரும் கண்டிக்க மாட்டேங்கிறீங்களே. குடிக்கிறது தப்புங்கிறத யாருமே இன்னைக்கு சொல்கிறது இல்லை. அது ஒன்றும் பண்ண முடியாது சாருங்கிறான். ஏன் பண்ண முடியாது? எம்ஜிஆர் காலத்தில் தடை இருந்துச்சு, அப்புறம் திறந்து விட்டார், அது மேட்ரு வேறு. அப்போ அந்த கிடைக்கலங்கிறப்ப சில பேர் அடிக்ட் ஆகிடுறாங்க அப்படின்னாங்க. அதுக்கு பர்மிட்டுன்னு ஒன்று கொடுத்தான், டாக்டர்கிட்ட போய் கேளுங்க, அது பர்மிட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்களாம். ஆக ஒரு இதை படிப்படியாக குறைப்போம் என்றார்கள். இப்பொழுது என்னன்னா படிப்படியாக உயர்த்தி கொண்டு தான் போதே தவிர அது குறையல. அது அந்த இதே அரசாங்கம், திமுக அரசாங்கம் ஏற்கனவே எதிர்கட்சியாக இருக்கும்போது இதை வலுவாக எதிர்த்தார்கள். சகோதரி கனிமொழி கூட எதிர்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஏன் அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ஆக இது என்னன்னு கேட்டால், இது மக்கள் பள்ளிக்கூடத்தில் பாடத்தில் கூட சொல்ல மாட்டாங்க, ஸ்கூலில் கூட சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களா. நாங்கள்லாம் படிக்கும்போது மாரல் கிளாஸுமா, அதுக்கு தனி டீச்சர் இருப்பார். தண்ணி அடிக்கக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது, ஒழுக்கமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். இப்போ அதெல்லாம் கிடையாது, அந்த மாதிரி கிளாஸஸே இல்லை. ஆக இதெல்லாம் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்லேயே பிள்ளைங்களை தான் மாற்றணும். இன்றைக்கி இவங்களை திருத்துறது நம்ம வேலை இல்லை, இவங்க திருந்த போகிறது இல்லை. அதனால பப்ளிக் நம்ம மாறணும், நாம திருந்தணும். இந்த திருத்தத்தை இந்த இயக்கங்கள்லாம் மது ஒழிப்பு இயக்கங்கள் நம்ம எவ்வளோ போய் அதை சசி பெருமாள் பண்ணார். அதை காலில் போய் விழுந்தாருங்க, குடிகாரர் காலில். அவனுக்கு தெரியாத போதையில் இருந்தான். போதையில் இருக்கிறவன்ட்டு போய் விழுந்து பிரயோஜனம் இல்லை. அரசாங்கங்களும் போதையில் தான் இருக்குது, என்ன பண்ணுறது? இது இருந்தால் தான் நடத்த முடியும்னு சொல்கிறாங்க. சில போன ஆட்சியில் நம்ம பார்த்தோம், சில அமைச்சர்களே சொன்னாங்க அதை நிறுத்திட்டு நாங்கள் எப்படி ஆட்சி நடத்துறதுன்னா. ஆமாம், அவங்களே தொழிற்சாலைகள்லாம் பெரிய பெரிய ஆட்கள்லாம் சாராயம் காய்ச்சறதே அவங்க தான், கட்டை வச்சு விற்கிறதும் அவங்க தான், பார் வச்சு ஊற்றி கொடுக்கறதும் அவங்க தான். ஆமாம். ஆனால் என்ன பண்ண, அந்த ரோட்டில் அந்த மோட்டர் சைக்கிளில் போய் நிறுத்துறான்ல, அவனை போய் பிடிக்கிறது, பிடிச்சி வாயை ஊதுங்கிறது. ஏன்பா, அவன் தான் தெரிஞ்சு தானே அந்த பக்கமாக வந்தான். அந்த டாஸ்மாக் கடை வாசலில் தானே அவ்வளோ மோட்டர் சைக்கிள் நிற்கிது. அது வரும்போதே பிடிச்சிருக்கலாமா, குடிச்சிட்டு போகும்போது ஏன் பிடிக்கிற? ஏன்னா யாரும் திருந்தலைங்க. நம்ம அரசாங்கத்தை குறை சொல்லணும் இல்லை, நமக்கு முதல்ல ஒரு பொறுப்பு வேணும். நம்ம புள்ள தானே வீணாக போகிறான்.
நம்ம பிள்ளைங்க தானே இதனால் படிக்காமல் போகுது, கல்வி கிடைக்காமல் போகுது, வேலை வாய்ப்புக்கு வேலைக்கு போக மாட்டோம், ரோட்டில் படுத்து கிடக்கிறான். ஸோ இதெல்லாம் மாறணும்னா அவர்கள் மாறணும்னு நினைக்கிறத விட நாமும் மாறுவோம். இதை ஒரு விழிப்புணர்வு இயக்கமாக நடத்தணும். நாம் எத்தனை இயக்கம் சேர்ந்திருக்கோங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி இயங்குறோங்கிறது தான் முக்கியம். இதை ஒரு வலுக்கட்டி தான். இப்போ காலைல கூட சொன்னேன், இதே இதுக்கு தான் போயிருந்தேன். நிறைய இயக்கங்கள் அங்கே தினம் ஒரு 10 கூட்டம் 50 கூட்டமாவது நடக்குது சென்னையிலேயே. எல்லாரும் கூடுறான், பேசுகிறான், என்ன பேசுகிறானே தெரியாது. ஏதோ ஒரு கூட்டத்தை போட வேண்டியது, ஆளுக்கு ஒரு சால்வையை போட்டுக்க வேண்டியது, முடிச்சுட்டு கூட்டத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் படுத்து தூங்கிட வேண்டியது. இது அடுத்த கூட்டம் எங்கே? இது ஒரு பொழுதுபோக்காக ஒரு இதாக நடந்துக்கிட்டு இருக்குது. மக்கள் இயக்கமாக மாறினால்தான், அது சொன்னார், ஜல்லிக்கட்டு போல் மாறினால்தான் இது மாற்றம் வரும். ஏன்னா அப்போதான் கவர்மெண்ட்டுக்கு புரியும் எவ்வளோ நல்லது செய்கிறாங்க, ஏன் இதையும் பண்ணுறாங்கன்னு தெரியல எனக்கு. மக்களுக்கு நல்ல இந்த காலை உணவு திட்டம்லாம் நான் உண்மையிலே வரவேற்றேன். நான் நேரடியாக போய் கூட வாழ்த்து கூட தெரிவித்தேன். ஏன்னா எதிர்கட்சிகள்னு அப்படி தானே இருக்கணும். நல்லது செய்தால் வரவேற்கணும், தவறு செய்தால் எதிர்கட்சியாக இருக்கலாம், எதிரி கட்சியாக இருக்கக்கூடாது. நாங்களும் கூட்டணியில் தான் இருக்கிறோம். இருந்தால் தவறு என்றால் சுட்டி காட்டுவதுதான் எதிர்கட்சியோட டியூட்டி. ஆனால் இங்கே அதெல்லாம் எந்த கட்சிகளும் செய்கிறது இல்லை. ஏதோ எது செஞ்சாலும் ஆதரிக்கணுங்கிறது இல்லை. எதையும் கண்மூடித்தனமாக எதிர்க்கவும் கூடாது, கண்மூடித்தனமாக ஆதரிக்கவும் கூடாது. அது எங்கள் மணிலாம் இருக்கிறாரு. எதையும் தட்டி, இன்னைக்கு நேரத்தில் நான் பாற்றுனால்னு பார்த்துக்கிறேன், தட்டி கேட்குறேன். தினத்தந்தியில் உட்கார்ந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி. அது மாதிரி ஐயாவுடைய அனுபவங்கள்லாம் நான் பார்த்தா பேசணும்னு எனக்கு ஆசையாக இருக்கும். ஏன்னா அவங்க பல எக்ஸ்பீரியன்ஸை, ஒரு நல்ல லீடர்ஸ், பெரிய லீடர்ஸை பார்த்தா முதல்ல அந்த பக்குவம் நமக்கெல்லாம் வரணும். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் லீடரை பார்த்தா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கணும். நமக்கு தான் எல்லாம் தெரியும்னு பார்க்கக்கூடாது, வளர முடியாது, உருப்பட முடியாது. ஆக இந்த மாதிரி ஒரு இயக்கங்கள்லாம் வருதுன்னு சொன்னால் பொதுமக்கள் இது யாருக்காக பேசுகிறேன், நான் இந்த இடத்துல நான் எத்தனையோ கூட்டம் பேசியிருக்கிறேன். அது முக்கியம் இல்லை, இந்த கூட்டத்தில் பேசுகிறது தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா மக்கள் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த கூட்டத்திலையாவது, இங்கே நடந்த கூட்டத்தில் யாராவது மக்கள் குடிக்காதீங்க அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? குடிச்சிட்டு வந்து தானங்க பேசுகிறோம் பூரா. ஸோ இந்த மாற்றம், இதுதான் மாற்றம். நான் மாற்றம் பண்ண போகிறோம். நாங்கள் இந்த எல்லாருமே ஆட்சியை தான் மாற்றிக்கிறாங்க. அரசியலில் மாற்றமே வரல. நான் 5 வருஷம் வச்சுக்கிறேன், நீ 5 வருஷம் வச்சுக்க, இதுதான் நடக்குது. ஆக இந்த சேஞ்ச் வரணும்னு சொன்னால் நம்ம போய் தேவையில்லாமல் அவங்கள திட்டுறதுனால என்ன பிரயோஜனம்? வாட் இஸ் த யூஸ்? நீ மாற மாட்டேங்கிற, நீ உன் பிள்ளை வீட்டில் உள்ள பிள்ளை குடிக்கக்கூடாதுன்னு எவ்வளோ அக்கறையாக இருக்கிறீங்க. இப்போ அதையும் வீட்லேயும் சோஷியல் ட்ரிங்க்குங்கிறான், இதை டெவலப்மெண்ட்டுங்கிறான், இதெல்லாம் வேற. ஸோ இது எங்கே கொண்டு போய் விடும்? ஆகையினால பொதுமக்களும் இதில் நீங்கள் தீவிரமாக இறங்கணும். இந்த மாதிரி இயக்கங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கணும். அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா சுந்தர் கத்தணும், ரோட்டில் நின்று பேசணும். சசி பெருமாள் ஒரு உயிரே போயிடுச்சு இதனால். போராடி பார்த்துட்டு கடைசியாக உயிர் போயிடுச்சுங்க. குடிக்காதீங்கன்னு சொல்லி ஒரு போராட்டம் நடந்தது. போன ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போராட்டம், மது ஒழிக்கிறதுன்னு நிறைய பேர் போராட்டம் போனவுடனே அங்கே டாஸ்மாக் கடை, அதுக்கிட்ட என்ன பண்ணுறான், எல்லாரையும் அடித்து விரட்டுறாங்க போலீஸ். ஒரு ஆள் மட்டும் கத்துறான், என்ன ஏங்க அடிக்கிறீங்கன்னா, ஏன்னா நான் குடிக்க வந்தேங்க. புரிஞ்சிடுச்சா? குடிக்க வந்தவொடனே போலீஸ்காரா, இதை முதல்ல சொல்லக்கூடாது நீ அப்படின்னு சொல்லி அவரை விட்டான். ஆக இதெல்லாம் இந்த நாட்டில் எல்லாம் வேடிக்கையாக இருக்குது, வினோதமாக இருக்குது. ஆக இதெல்லாம் மாற்றத்தை நம்ம உருவாக்கணும். இதுக்கு எல்லாரும் நம்ம சேரணும், ஒன்றிணையணும். பொதுமக்களும் இது பொதுமக்கள் மத்தியில் நான் சுந்தர்கிட்ட வேண்டுகோளாக வைக்கிறது என்னென்னா, ஐயா சசி பெருமாள் அவர்களை நம்ம 9 ஆண்டு காலமாக நினைவு கூர்றோம், உண்மை. ஆனால் அவருடைய நோக்கத்தை நம்ம கொண்டு போகணும். வருஷத்தில் நினைவுக்கு வர்றது மட்டும் இல்லை, அவருடைய நோக்கம் கோல். அதை நம்ம எல்லாருமே இணைஞ்சு, என்ன உடனே கேட்குறான், டெல்லியில் இருக்க, பஞ்சாபில் இருக்க, எங்கேயாவது இருந்து தொலைது, அது நமக்கு தேவையில்லை. அவன் வேணும்னா அங்கே உள்ளவன் மாற்றிக்கிட்டோம். இங்கே நாம் மாற்றலாம் இல்லை,
நாமெல்லாம் ஒன்று சேரலாம்ல. அது மாதிரி இந்த இயக்கம் என்பது ஏதோ அமைப்புன்னு அர்த்தம் இல்லை, இயங்கி கொண்டிருப்பதே தான் இயக்கம். ஆகையினால் அந்த இயக்கத்தை இதை வலுப்படுத்த சுந்தருக்கு நான் சொல்கிறேன், வலுப்படுத்துங்க. இன்னும் நிறைய இயக்கங்கள் இது மாதிரி அனாவசியமாகலாம் வச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் பேசுங்க, எல்லாரையும் ஒன்றிணைங்க, போராட்டங்களை வலுப்படுத்துங்க. சொன்ன மாதிரி ஜல்லிக்கட்டு மாதிரி ஒன்று மக்கள்கிட்ட எழுச்சியை ஏற்படுத்துங்க. ஏன்னு கேட்டால் அது அப்படிலாம் நடந்தால் தான் இது மாறும் என்பதை கூறி ஐயா நெடுமாறன் அவர்களுக்கும் இங்கே வந்து சிறப்பித்துக் கொண்டு இருக்கிற அன்புக்குரிய என்னுடைய நீண்ட நாளைய நண்பர் திரு TSS மணி அவர்களுக்கும் ஐயா பாலம் அவர்களுக்கும் தம்பிக்கு எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.